மாண்புமிகு உறுப்பினர் சிவகாமி சுந்தரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி தாந்தோணி ஊராட்சி ஒன்றியம் மேலப்பாளையம் கோயம்பள்ளிக்கு ஊராட்சிகளுக்கு இடையில் அமராவதி புதிய பாலம் ரூ.13 கோடி மதிப்பீட்டில் 2016ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட புதிய பாலம் இருபுறமும் அணுகுசாலை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் உள்ளது. மேலப்பாளையத்திலிருந்து கோயம்பள்ளிக்கு செல்ல வேண்டுமானால் சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியதாக உள்ளது. ஆகவே மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். பாலத்தின் இருபுறமும் அணுகுசாலை அமைத்து பாலத்தை திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சகோதரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த பாலம் நீண்ட நெடுங்காலமாக அமராவதி ஆற்றிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு பாலம். இது சம்பந்தமாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு முறைக்கு பல முறை என்னிடத்திலே சந்தித்து அந்த அடுக்கு சாலை அமைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார்கள். அதில் நிலையெடுப்பு எடுக்க வேண்டிய பணிகளும் அதில் இருக்கிறது. இதெல்லாம் அறிந்து கோப்புகள்லாம் தயார் செய்து இப்போது நிதித்துறையில் அந்த கோப்பு இருக்கிறது. விரைவில் அதை கிளியர் செய்யப்பட்டு அந்த அணுக்கு சாலை அமைக்கப்படும்.